வணக்கம் மக்களே. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் விகிதம் விகிதாச்சாரத்துல உள்ள பார்ட் 14 வீடியோ தான் பார்க்க போறோம் சரிங்களா. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்குகள் பார்க்க போறோம். அடிக்கடி இந்த கணக்குகள் கேட்பாங்க சரிங்களா. வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் தெளிவா புரியும். சரி, என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 2 numbers are in the ratio 5:7. If the sum of these number is 108, then the larger of these two number is அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க சரிங்களா. அதாவது இரு எண்களின் விகிதம் 5:7, அவ்வெண்களின் கூடுதல் 108 எனில் அவ்விரு எண்களில் பெரிய எண் யாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கணக்கு. 2021 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களாங்க. முதல்ல கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னு நல்லா புரிஞ்சுக்கணும் சரிங்களா. என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா இரு எண்களின் விகிதம் கொடுத்துட்டாங்க சரிங்களா. என்னன்னு கொடுத்துருக்காங்க, 5:7 கொடுத்துருக்காங்க. முதல்ல அந்த ரெண்டு எண்களே நம்மளுக்கு என்னன்னு தெரியாதே, எக்ஸ் ஒய் நான் எடுத்துக்கிட்டுமா, சரி இருக்கட்டும். இரு எண்கள் இருக்குது, அந்த இரு எண்களோட விகிதம் என்னவாக இருக்குது, 5:7 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சரிங்களா. சரி இருந்துட்டு போட்டோம். அவ்விரு எண்களின் கூடுதல் சரிங்களா, அதாவது நம்மளுக்கு தெரியாத அந்த எக்ஸ் ஒய் அந்த எண்ணோட கூடுதல் என்னவாக இருக்குதான், 108 இருக்குதான் சரிங்களா. எனில் அந்த ரெண்டு எண்கள்ல அந்த எக்ஸ் ஒய்ல மிகப்பெரிய எண் யாது, எண்களில் பெரிய எண் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுதான் கேள்வி சரிங்களா. சரி இருக்கட்டும். அப்போ அந்த எக்ஸ் ஒய் அப்படிங்கிற அந்த ரெண்டு எண்களோட விகிதத்தை கொடுத்துட்டாங்க. விகிதம்னா என்னது, ரேஷியோனா என்னதுங்க, பங்கு, ஷேர் சரிங்களா. அப்போ 108 அப்படிங்கிறது அந்த ரெண்டு எண்களோட கூடுதல் 5:7 அப்படின்னு சொல்லிட்டு விகிதத்துல கொடுத்துட்டாங்க. அந்த ரெண்டு எண்களோட விகிதத்தை கொடுத்துட்டாங்க. அப்போ ஷேர் பங்க கொடுத்துருக்காங்க சரிங்களா. 5:7 கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த 5ஐயும் 7ஐயும் கூட்டினா நம்மளுக்கு எத்தனைங்க, 12 சரிங்களா. அதாவது 108 அப்படிங்கறது அந்த ரெண்டு எண்களோட கூடுதல். அப்போ 108 அப்படிங்கறது 5 + 7 12 பங்கு சரிங்களா. நல்லா பாருங்க இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க சரிங்களா. அப்போ 108 அப்படிங்கிறது 12 பங்கு. அந்த 12 பங்குல எக்ஸ் அப்படிங்கிற எண் 5 பங்கு, ஒய் அப்படிங்கிற எண் 7 பங்கு சரிங்களா. இத நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ 108 அப்படிங்கிறது 12 பங்கு, எக்ஸ் அப்படிங்கிறது 5 பங்கு, ஒய் அப்படிங்கிறது 7 பங்கு. அப்போ அந்த ரேஷியோவை கூட்டினா நம்மளுக்கு திரும்ப என்னதான் கிடைக்கும், அந்த எண்களோட கூடுதல் தான், அதாவது அந்த எண்களோட கூடுதலோட பங்கு தான் கிடைக்கும் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும் சரிங்களா. அப்போ ரேஷியோல கொடுத்துருக்கூடியத ரெண்டு எண்களையும் கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அந்த ரெண்டு எண்களோட கூடுதலோட பங்கு கிடைக்கும் சரிங்களா. ரேஷியோவை கூட்டினா ரெண்டு எண்களோட கூடுதலோட பங்கு கிடைக்கும் சரிங்களா. 5 அப்படிங்கிறது எக்ஸ் அப்படிங்கிற நம்பரோட பங்கு, ஒய் அப்படிங்கிறது 7 அப்படிங்கிற நம்பரோட பங்கு. அப்போ 108 அப்படிங்கிறது 12 பங்கு, அதுலதான் எக்ஸ் அப்படிங்கிறது 5 பங்கு, ஒய் அப்படிங்கிறது 7 பங்கு சரிங்களா. நல்லா புரிஞ்சுச்சா. சரி இருக்கட்டும். இதை பச்சுதான் இப்போ இது கூடுதல் சரிங்களா. இது கூடுதல் கொடுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் கழித்தல் ஒண்ணு பார்க்க போறோம், அதுக்கடுத்து மல்டிபிளிகேஷன் பெருக்கல் ஒண்ணு பார்க்க போறோம் சரிங்களா. சரி அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல இந்த கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கோங்க சரிங்களா. சரி இங்க நம்மளுக்கு என்னங்க கண்டுபிடிக்கணும், பெரிய எண் என்ன அப்படிங்கறதான் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்க, ரொம்ப ஈஸி தான் சரிங்களா. நம்மளுக்கு தெரியும் என்னது, 12 பங்கு அப்படிங்கிறது 108 சரிங்களா. 5 + 7 எத்தனை, 12. அந்த 12 பங்கு தான் 108 அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்போ இது பங்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன், இது எண் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன் சரிங்களா. அப்போ அதாவது இந்த 12 பங்கு அப்படிங்கிறது 108 அப்படின்னா நம்மளுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, பெரிய எண் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம். அந்த 5:7 அப்படி கொடுத்திருக்கக்கூடிய ரேஷியோவை பாருங்க சரிங்களா. அந்த ரேஷியோல பெரிய நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. 5 பெருசா 7 பெருசா, 7 தான் பெருசு சரிங்களா. அப்போ அந்த 7 வச்சுதான் கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா. பெரிய எண் என்னது, அதாவது அந்த கொடுத்திருக்கக்கூடிய ரேஷியோல பெருசு 7 தான். அப்ப பெரிய எண் கேட்டிருக்கிறதுனால அந்த 7 எடுத்துக்க போறோம். அந்த 7 தான் அந்த 7 பங்குல உள்ள எண் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா. இதுதான் கான்செப்ட். நேர் விகிதம் எதிர் விகிதம் கான்செப்ட் தான், வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா. அதுல ஸ்ட்ராங்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸியா போட்டு போயிட்டே இருக்கலாம் சரிங்களா. அப்போ 12 பங்கா இருக்கையில 108 ரூபா அப்படின்னா 7 பங்காக இருக்கையில அதோட எண் மதிப்பு குறையதானங்க செய்யும். 108 ரூபால இருந்து கொஞ்சம் கம்மியா தானே ஆகும். அப்போ இந்த பக்கமும் குறையும் சரிங்களா. 12 பங்குல இருந்து 7 பங்காக ஆகுது. இங்கேயும் எண்ணோட மதிப்பு நம்ம குறையும் சரிங்களா. அப்ப ரெண்டு பக்கமும் குறையுது. அது இப்போ அப்ப என்னது, ரெண்டு பக்கமும் குறைஞ்சா, ரெண்டு பக்கம் குறைந்தாலும் இரண்டு பக்கங்கள் கூடினாலும் அது என்னது, நேர் விகிதம் சரிங்களா. அப்போ நேர் விகிதம் படி என்ன பண்ணும், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும். ஓகே, எதிர் விகிதம்னா ஒரு பக்கம் கூடி ஒரு பக்கம் குறைஞ்சாதான் எதிர் விகிதம் சரிங்களா. இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா 12 × x = 7 × 108 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரிங்களா. அப்ப x மட்டும் இடது பக்கம் இருக்கட்டும். அப்ப 7 × 108. அப்ப 12 மட்டும் வலது பக்கம் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா டிவைடுக்கு போகும் சரிங்களா. டிவைடட் பை 12 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். 4 12 9 12 108 சரிங்களா. 7 × 9 63. அந்த மிகப்பெரிய எண் நம்மளுக்கு என்னது,
63 சரிங்களா, ஆப்ஷன் ஏ சரிங்களா. புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இதுல இருந்து எப்படிலாம் கேள்விகள் கேட்டா எப்படிலாம் ஆன்சர் பண்றோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சரிங்களா. சரி, இப்ப அடுத்த கணக்குல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. மேல என்ன பார்த்தோம், கூடுதலை பார்த்தோம். இங்க என்னது, டிஃபரன்ஸ், வித்தியாசத்தை பார்க்க போறோம் சரிங்களா. சரி, the difference between two whole number is 72. The ratio of these two number is 3:5. What are the two numbers அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது இரு முழு எண்களின் வித்தியாசம் 72, அந்த இரு எண்களின் விகிதம் 3:5 எனில் அந்த இரு எண்களை காண்க சரிங்களா. அந்த ரெண்டு எண்ணையுமே கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. மேல என்ன, அந்த பெரிய எண்ணை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. இங்க அங்க ரெண்டு எண்களையுமே கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான கணக்கு. 2019 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களாங்க. சரி இருக்கட்டும். என்ன சொல்லிட்டாங்க, இரண்டு முழு எண்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க சரிங்களா. ரெண்டு ஹோல் நம்பர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க சரிங்களா. அப்போ எக்ஸ் ஒய்ன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு ஹோல் நம்பரே எடுத்துக்குவேன். ஏன்னா என்னன்னு எனக்கு தெரியாது சரிங்களா. சரி இருக்கட்டும். அந்த ரெண்டத்தினுடைய வித்தியாசம் சரிங்களா, அந்த ரெண்டத்தோட வித்தியாசம் கொடுத்துருக்காங்க. வித்தியாசம்னா என்னது, எக்ஸ் மைனஸ் ஒய்யை கொடுத்துருக்காங்க சரிங்களா. அந்த ரெண்டத்தினுடைய வித்தியாசம் என்னவாக இருக்குதா, 72ஆக இருக்குதா. ஏனில் அந்த இரு எண்களோட விகிதத்தை கொடுத்துட்டாங்க சரிங்களா. அந்த ரெண்டு எண்களோட விகிதம் என்னவாக இருக்குதா, 3:5 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதா. எனில் அந்த ரெண்டு எண்களையும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க சரிங்களா. கொஸ்டின் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரி இருக்கட்டும். மேல பார்த்த சம்ல என்னங்க பார்த்தோம், ரெண்டு எண்களோட கூடுதலை கொடுத்திருந்தாங்க, அந்த ரெண்டு எண்களோட ரேஷியோ விகிதத்தை கொடுத்திருந்தாங்க, பங்கு கொடுத்திருந்தாங்க. அப்ப அந்த ரேஷியோ நம்ம கூட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிச்சு, அந்த கூடுதலாக கொடுக்கப்பட்ட அந்த ரெண்டு எண்களோட கூடுதலோட பங்கு கிடைச்சிச்சு சரிங்களா. இங்க ரெண்டு எண்களை கொடுத்துட்டு அதோட ரேஷியோவையும் கொடுத்துட்டு அதோட வித்தியாசத்தை கொடுத்திருக்காங்க சரிங்களா. அப்போ 72 அப்படிங்கிறது வித்தியாசம் சரிங்களா. அப்போ 3:5 அப்படிங்கிறது அதாவது ரேஷியோ. அப்போ இங்க என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா வித்தியாசத்தை தான் கொடுத்திருக்காங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், வித்தியாசம் தான் கொடுத்திருக்காங்க. அப்ப ரேஷியோவை இங்க நம்ம என்ன பண்ணணும், கழிக்கணும் சரிங்களா. 5 - 3 எவ்வளோ, 2 சரிங்களா. அப்போ அந்த 3:5 அப்படிங்கிறதுல 2 பங்கு 72 சரிங்களா. மேல கூடுதல்னு கொடுத்திருந்தாலும் கூட்டணும், இங்க டிஃபரன்ஸ் கொடுத்திருக்காங்க, வித்தியாசம் கொடுத்திருக்காங்க, அதனால ரேஷியோவை கழிக்கிறோம் சரிங்களா. நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். சரி, அப்போ நம்மளுக்கு என்னதான், ரெண்டு எண்களையுமே கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க, எக்ஸையும் கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க, ஒய்யையும் கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க சரிங்களா. அப்போ என்ன பண்ணும், முதல்ல 72 அப்படிங்கிறது 2 பங்கு சரிங்களா. இது பங்கு, இது எண் சரிங்களா. 72 அப்படிங்கிறது 2 பங்கு அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கணும், இரண்டு எண்களையுமே கண்டுபிடிக்கணும் சரிங்களா. அப்போ 3 அப்படிங்கிற அந்த பங்கு முதல்ல கண்டுபிடிப்போம். அதாவது 3 அப்படிங்கிற அந்த பங்கு உள்ள அந்த நம்பரை கண்டுபிடிப்போம். 5 பங்கு உள்ள அந்த நம்பரை ரெண்டாவது கண்டுபிடிப்போம் சரிங்களா. சரி, அப்போ 3 பங்கு உள்ள அந்த எண் என்ன அப்படிங்கறத முதல்ல கண்டுபிடிக்க போறோம். பங்குகள் கூடுது, 2 பங்குல இருந்து 3 பங்காக மாறுது சரிங்களா. 2ல இருந்து 3ஆக மாறுது. அப்போ 2 பங்காக இருக்கையில 72 அப்படின்னா அந்த எண்ணோட மதிப்பு 72 அப்படின்னா 3 பங்காக இருக்கையில அந்த எண்ணோட மதிப்பு என்னாகும், கூடும் சரிங்களா. அப்போ ரெண்டு பக்கம் என்ன ஆகுது, கூடுது. நம்மளுக்கு இது பார்த்தாலே தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. சரி, அப்ப கூடின ரெண்டு பக்கம் கூடின என்ன பண்ணுவோம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். அப்ப பண்ணோம் அப்படின்னா 72 × 3 ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 2 சரிங்களா. இப்போ நம்மளுக்கு எக்ஸ் மட்டும் தான் தேவை. அப்போ 2 இடது பக்கம் கொண்டு போயிருவோம். இப்போ 72 × 3 எக்ஸ் மல்டிபிளிகேஷன் இருக்கக்கூடிய எக்ஸ் இடது பக்கம் போய் டிவைடுக்கு போவோம், டிவைட் பை 2 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடுச்சா. ஈக்குவல் டு எக்ஸ் சரிங்களா. இங்க 2 இங்க மூவி 2 ஆரம்பிச்சு 1 இருக்கும், 12 இருக்கும், 6 2 12. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 36 × 3 சரிங்களா. அப்போ 30 தனித்தனியா மல்டிபிளிகேஷன் பண்ணுவோம். 30 × 3 எத்தனை நம்மளுக்கு 90 சரிங்களா. அப்போ 6 × 3 எத்தனை 18 சரிங்களா. அப்போ 90 + 18 எத்தனை 108. அப்போ எக்ஸ் 108 சரிங்களா. அப்போ எக்ஸினுடைய மதிப்பு தெரிஞ்சிருச்சு. அதாவது ஒரு எண்ணோட மதிப்பு நம்மளுக்கு என்னது 108 சரிங்களா. அப்போ ஆப்ஷன்ல பாருங்க, ஒரு எண்ணை கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 108 அப்படிங்கிறது ஒரு எண்ணு, 108 ஒரே ஒரு ஆப்ஷன்ல தான் இருக்கு, ஆப்ஷன் ஏ சரிங்களா. அப்ப என்ன எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு பாத்துக்கலாம் சரிங்களா. சரி, ரெண்டாவது என்ன கண்டுபிடிக்க பண்ணும், அதாவது 2 பங்கு சரிங்களா. இது பங்கு, இது எண்கள் சரிங்களா. இப்போ 2 பங்கு அப்படிங்கிறது 72 அப்படின்னா நம்மளுக்கு எத்தனாவது பங்கு கண்டுபிடிக்கணும், 5 பங்கா கண்டுபிடிக்கணும் சரிங்களா. அப்போ 5 பங்கு என்னதுங்க, 5 பங்கு, அதாவது அந்த 5 பங்கை கொண்டு அந்த எண் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறோம். திரும்பியும் இங்க கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணுவோம் சரிங்களா. இங்க 2 பங்குல இருந்து 5 பங்கா கூடுது. அப்போ இங்க 72ல இருந்து அந்த எண்ணோட மதிப்பு என்ன ஆகும், இன்னும் கூடும் சரிங்களா. 72ல இருந்து பெரிய எண்ணாக தான் இருக்கும் சரிங்களா. அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா 2 பக்கமும் கூடும். அப்போ என்னது, நேர் விகிதம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். அப்போ 2 × x ஈக்குவல் டு 5 × 72 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். அப்போ எக்ஸ் மட்டும் இடது பக்கம் இருக்கட்டும், 5 × 72 2 மட்டும் டிவைட் போவோம் சரிங்களா. டிவைடட் பை 2 சாரிங்க 2 சரிங்களா. 2 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம். அப்போ 2 2 இங்க மூவி 2 6 1 12 இருக்கும், 6 2 12. அப்போ 5 × 36 108 அப்படின்னு சொல்லிட்டு சாரிங்க 180 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிரும். அப்போ
இது வந்து ரெண்டாவது எண், இது ஒய்ன்னு வச்சுக்கிட்டோமா, அப்போ ரெண்டாவது என்ன தானே கண்டுபிடிக்கிறோம், அப்போ ஒய்ன்னு வச்சுக்கிறேன். அப்போ இது ஒய்னாவும் இது ஒய் சரிங்களா. அப்போ ஒய்யோட மதிப்பு நம்மளுக்கு என்னது 180 சரிங்களா. அப்போ தெரியாத அந்த ரெண்டு எண்கள் எக்ஸ் மற்றும் ஒய்யோட மதிப்பு என்னது, எக்ஸோட மதிப்பு 108, ஒய்யோட மதிப்பு 180 சரிங்களா. ஆப்ஷன் ஏ. சரி, அடுத்த கணக்கு போயிடலாம். என்ன பண்ணிட்டாங்க, the ratio between two numbers is 9:5, their sum is சரிங்களா, சம்ம தான் கொடுத்துருக்காங்க, their sum is 224, then find the numbers அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க சரிங்களா. அதாவது இரு எண்களின் விகிதம் 9:5 எனில் அவற்றின் கூட்டுத்தொகை 224 ஆக இருப்பின் அவ்விரு எண்கள் யாவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான கணக்கு, 2018 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட கேள்வி சரிங்களாங்க. சரி இருக்கட்டும், என்ன சொல்லிட்டாங்க, ரெண்டு எண்கள் இருக்குது, அது நம்மளுக்கு என்னன்னே தெரியல, எக்ஸ் ஒய்னு வச்சுக்கிறேன். அந்த ரெண்டு எண்களோட விகிதத்தை கொடுத்துட்டாங்க சரிங்களா. என்ன கொடுத்துருக்காங்க, 5:9 கொடுத்துருக்காங்க. சரி இருக்கட்டும், ஏன்னா அந்த ரெண்டு எண்களோட கூட்டுத்தொகையும் கொடுத்துட்டாங்க சரிங்களா. என்னவாக இருக்குதா, 224 இருக்குதா. சரி இருக்கட்டும், எனில் அவ்விரு எண்கள் யாவை, அந்த ரெண்டு எண்கள் எக்ஸையும் ஒய்யையும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க சரிங்களா. அந்த ரெண்டு எண்களையும் கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 9:5 அப்படிங்கிற பங்குல இருக்கு. அப்போ அது ரெண்டத்தையும் கூட்டினா 9 5 கூட்டினா நம்மளுக்கு எத்தனை, 14 சரிங்களா. அப்போ 14 பங்கு தான் நம்மளுக்கு என்னது, 224. அந்த 224 தான் எக்ஸ் 9 பங்கு, ஒய் 5 பங்கு சரிங்களா. இப்போ முதல்ல நம்ம எக்ஸை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இது இங்க பங்கு எழுதிக்கிறேன், இங்க எண்களை எழுதிக்கிறேன். இப்போ பங்கு 14 பங்கு அப்படிங்கிறது 224 அப்படின்னா 9 பங்கு அப்படிங்கிறது என்ன எண் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா. சரி, அப்போ 14ல இருந்து இங்க 9ஆக குறையுது சரிங்களா. அப்போ 224ல இருந்து அந்த எண்ணோட மதிப்பு 224ல இருந்து, அதாவது 14 பங்காக இருக்கையில அந்த எண்ணோடு அந்த எண் வந்து 224ஆக இருந்துச்சு அப்படின்னா 9 பங்காக இருக்கையில எண் என்னவாக இருக்கும், அந்த 14 பங்கை விட கம்மியாக இருக்கும் சரிங்களா. 14 பங்காக இருக்கல இந்த 224 விட இங்க கம்மியாக இருக்கும் 9 பங்காக இருக்கையில சரிங்களா. அப்போ இங்க என்னதான் குறையும் சரிங்களா. அப்போ என்ன பண்ணும், ரெண்டு பக்கம் குறைஞ்சா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும். அப்போ எக்ஸ் இன்ட்டு 14 ஈக்குவல் டு 224 இன்ட்டு 9 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்போ எக்ஸ் இடது பக்கம் இருக்கட்டும், 224 இன்ட்டு 9, 14 மட்டும் வலது பக்கம் போவேல டிவைடு போகும் சரிங்களா. அப்போ இதே ரெண்டாவது பண்ண அடிச்சோம் அப்படின்னா 1 2 2 1 2 2 4 2 2 4 சரிங்களா. அப்போ 7 2 14 சரி இருக்கட்டும். அப்போ இங்க 1 7 7, இங்க 1 7 7, மிச்சம் 4 இருக்கும் சரிங்களா, 42 இருக்கும். அப்போ 6 7 42, அப்போ 16 இன்ட்டு 9 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 16 இன்ட்டு 9 144 சரிங்களா. இப்போ 9 அப்படிங்கிற பங்கு கொண்ட எண் 144. ஆப்ஷனை பாருங்க, ஆப்ஷன் ஏவாகத்தான் இருக்கும் சரிங்களா, 144 சரிங்களா. சரி, இங்க நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ தான் தெரிஞ்சிருச்சு. சரி இருந்தாலும் ரெண்டாவது எண்ணை கண்டுபிடிச்சிருவோமே சரிங்களா. அப்போ பங்கு எழுதிக்கிறேன், இந்த பக்கம் பங்கு எழுதிக்கிறேன், இங்க எண்களை எழுதிக்கிறேன் சரிங்களா. அப்போ 14 பங்கு அப்படிங்கிறது 224 அப்படின்னா இங்க நம்ம 5 பங்கு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா. ரெண்டாவது எண் சரிங்களா, 5 பங்கு ஆனா அந்த ரெண்டாவது எண்ணை கண்டுபிடிக்க போறோம், அதுதான் ஒய் சரிங்களா. சரி, இப்போ திரும்ப என்ன பண்ணுவோம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். ஏன்னா 14ல இருந்து இங்க 5ஆக குறையுது, இங்க 24ல இருந்து எண் மதிப்பு குறையும் சரிங்களா. ரெண்டு பக்கம் குறைந்ததுனால இது நேர் விகிதம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். அப்ப என்ன ஆகும், 14 இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 224 இன்ட்டு 5 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஒய் இடது பக்கம் இருக்கட்டும், 14 மட்டும் வலது பக்கம் போச்சு அப்படின்னா 224 இன்ட்டு 5 பை 14 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும் சரிங்களா. இங்க 7 இன்ட்டு 2 14, 1 2 2 1 2 2 இது 2 4, 1 7 7, இங்க 1 7 7, மிச்சம் 4 இருக்கும், 42 இருக்கும், 6 7 42 சரிங்களா. அப்ப 16 இன்ட்டு 5 இருக்கு, 16 இன்ட்டு 5 80 சரிங்களா. அப்ப ரெண்டாவது என்ன நம்மளுக்கு என்ன கிடைச்சிருச்சு, ஆப்ஷனை கொடுத்த மாதிரி 80 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருச்சு. ஆப்ஷன் ஏ தான் சரிங்களா. சரி, பார்த்த கணக்கு போயிடலாமா. ரெண்டு விகிதம் வச்சு சால்வ் பண்ணோம் சரிங்களா. இது 3 விகிதம், ஒண்ணு பயந்துடலாம் வேண்டாம், மேல பார்த்த மாதிரி அதே கணக்கு தான் சரிங்களா. மேல எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் பண்ண போறீங்க. இங்க என்ன கேட்டாங்க, சிறிய எண் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. என்ன பண்ணும், அதே மாதிரி தான், அதாவது ரேஷியோ கூட்டணும், அந்த ரேஷியோ எதற்கு சமமாக இருக்கும், இந்த கூட்டு தொகைக்கு சமமாக இருக்கும் சரிங்களா. அந்த ரேஷியோல கிடைக்கக்கூடிய அந்த பங்கு இந்த கூட்டு தொகைக்கு சமமாக இருக்கும். அப்போ நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், இங்க சிறிய எண்ணை கண்டுபிடிக்கணும். இந்த ரேஷியோலே சின்னது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும், என்னது 10 சரிங்களா. அப்போ அந்த 10 பங்கு உள்ள அந்த எண் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் சரிங்களா. இது உங்களுக்கு ஹோம்வொர்க், நீங்க தான் சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லணும், ஹிண்ட் கொடுத்தாச்சு சரிங்களா. அந்த 10க்கான அந்த 10 பங்கு உள்ள அந்த எண் என்ன அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிக்க போறீங்க சரிங்களா. சரி, இப்ப அடுத்த கணக்கு போயிடலாம். நல்லா பார்த்தாச்சா. என்ன கொடுத்துட்டாங்க பாருங்க, if the ratio of green is to yellow is to black balls in a bag is 4:3:5, then how many balls in total are there in the bag if you have 40 black balls in it. அதாவது
ஒரு பையில் பச்சை இஸ்டு மஞ்சள் இஸ்டு கருப்பு நிற பந்துகள் 4:3:5 என்ற விகிதத்தில் உள்ளன. அதில் கருப்பு பந்துகளின் எண்ணிக்கை 40 எனில் பையில் உள்ள மொத்த பந்துகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான கணக்கு. 2023 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட கேள்வி சரிங்களா. என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. பை இருக்கு சரிங்களா, அந்த பையில பால்ஸ் தான் இருக்கு சரிங்களா, பந்துகள் தான் இருக்கு. ஆனா வேற வேற 3 கலர்ல இருக்கு சரிங்களா. பச்சை மஞ்சள் கருப்புன்னு சொல்லிட்டு ஒரு 3 கலர்ல இருக்கு. அப்போ அதுல எத்தனை பந்துகள் இருக்கு அப்படிங்கறத கொடுக்கல சரிங்களா. அதுல பந்துகளோட அந்த பையில உள்ள பந்துகளோட விகிதத்தை கொடுத்துட்டாங்க சரிங்களா. பச்சை மஞ்சள் கருப்பு சரிங்களா, இந்த 3 கலர்ல உள்ள அந்த பந்துகளோட விகிதத்தை கொடுத்துட்டாங்க சரிங்களா. அந்த பேக்ல எவ்வளவு இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. என்ன விகிதத்துல இருக்கா, 4:3:5 அப்படிங்கிற விகிதத்துல இருக்குதான் சரிங்களா. இருக்கட்டும், இன்னொன்னு என்ன கொடுத்துட்டாங்க, அந்த பேக்ல உள்ள கருப்பு பந்துகளோட எண்ணிக்கையை மட்டும் கொடுத்துட்டாங்க சரிங்களா. அந்த பேக்ல கருப்பு பந்துகளோட எண்ணிக்கை என்னவாக இருக்குன்னா 40 பந்துகள் இருக்குதான் சரிங்களா. இருக்கட்டும், எனில் அந்த பையில் உள்ள மொத்த பந்துகளின் எண்ணிக்கை என்ன சரிங்களா. அந்த பச்சை மஞ்சள் கருப்பு சரிங்களா, அந்த 3 பந்துகளோட மொத்த எண்ணிக்கை என்ன அந்த பேக்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. இங்க நம்மளுக்கு கருப்பை மட்டும் கொடுத்துருக்காங்க. சரி இருக்கட்டும், மேல எல்லாத்துல என்ன பார்த்தோம், அந்த விகிதத்தை கொடுத்துருப்பாங்க மற்றும் அந்த ஃபுல் கூடுதல் சரிங்களா, கூடுதலே கொடுத்துருவாங்க சரிங்களா. அந்த 3 எண்களோட, அதாவது மேல எண்களை பார்த்தோம், இங்க பந்துகளை பார்க்கணும் சரிங்களா. அப்போ எண்கள் படி பார்த்தோம் அப்படின்னா 3 எண்கள், அந்த 3 எண்களோட கூடுதலை கொடுத்துட்டு அதுல பெரிய என்ன சிறிய என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. இங்க என்ன பண்ணிட்டாங்க, 3 பந்துகள் இருக்குது, அந்த 3 பந்துகளோட விகிதத்தை கொடுத்துட்டாங்க. அந்த 3 பந்துல ஒரு பந்தோட எண்ணிக்கை இந்த பேக்ல என்ன இருக்கு அப்படிங்கறத கொடுத்துட்டாங்க சரிங்களா. அப்போ இதை எப்படி பண்ணும் அப்படிங்கறத பாருங்க. அதாவது இங்க பந்துகள் எழுதிடுறேன், இங்க எண்ணிக்கையை எழுதிடுறேன் சரிங்களா. இங்க நம்மளுக்கு கருப்பு பந்தோட எண்ணிக்கை மட்டும் தான் தெரியும். இந்த ரேஷியோல பாருங்க, அந்த பேக்ல கருப்பு பந்து எத்தனை பங்கு இருக்கு, 5 பங்கு இருக்கு சரிங்களா. அப்போ 5 பங்கு 40, அதாவது 5 பங்குல 40 பந்துகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறாங்க சரிங்களா. அதாவது அந்த கருப்பு பந்துகளோட பங்கு 5, அது 40 பந்துகள், அந்த 5 பங்கோட எண்ணிக்கை 40 பந்து அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், மொத்த பந்துகளோட எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா. அப்ப என்ன பண்ணும், இந்த 4:3:5 அப்படிங்கிற விகிதத்துல கொடுத்திருக்கத முதல்ல நம்ம கூட்டணும் சரிங்களா. 4 + 3 எத்தனை, 7, 7 + 5 எத்தனை, 12 சரிங்களா. சரி, அப்போ அந்த பங்கு சரிங்களா 5 பங்காக இருக்கையில 40 பந்துகள் அப்படின்னா 12 பங்காக இருக்கையில எத்தனை பந்துகள் சரிங்களா. அதாவது மொத்த பங்கோட எண்ணிக்கையை கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா. அப்போ 12 பங்கு அப்படிங்கிறது மொத்த பங்கு, அதுலதான் 5 பங்கு என்னது கருப்பு பந்துகள் சரிங்களா. அததான் கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், மொத்த பந்துகளை கண்டுபிடிக்க போறோம். அந்த மொத்த பந்துகளோட பங்கு என்னவாக இருக்குது, 12 பங்கு இருக்கு, அதைத்தான் கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா. அப்ப 5 பங்காக இருக்கையில 40 பந்துகள் அப்படின்னா 12 பங்காக இருக்கையில எத்தனை பந்துகள் அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா. புரிஞ்சிருக்கும் நம்புறேன். 5 பங்காக இருக்கையில 40 அப்படின்னா 12 பங்காக இருக்கையில எண்ணிக்கை என்ன ஆகும், கூடும் சரிங்களா. அப்ப 2 பக்கம் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது, நேர் விகிதம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடுவோமா. அப்ப 5 × x = 40 × 12 சரிங்களா. அப்ப x இடது பக்கம் இருக்கட்டும், 40 × 12, 5 மட்டும் வலது பக்கம் போகல, டிவைடுக்கு போவோம், டிவைட் பை 5 சரிங்களா. 4 × 5, இங்க 8 × 5 40, அப்ப 8 × 12 96 சரிங்களா. அப்ப 96 பந்துகள் இருக்கு. அப்ப 12 பங்கு அப்படிங்கிறது 96 பந்துகள் சரிங்களா. ஆப்ஷன் டி தான் சரி விடை. அதுலதான் 5 பங்கு என்னது, அதாவது கருப்பு பந்துகள். அந்த கருப்பு பந்துகளோட எண்ணிக்கை 40 சரிங்களா. நம்ம அந்த கருப்பு பந்துகளோட எண்ணிக்கையை வச்சு என்ன பண்ணிட்டோம், ஃபுல் பங்கு, அதாவது ஃபுல் எண்ணிக்கையை கண்டுபிடிச்சிட்டோம் சரிங்களா. எப்படினாலும் கேள்விகள் கேட்பாங்க, நீங்க கொஸ்டினை நல்லா புரிஞ்சு ஆன்சர் பண்ணுங்க சரிங்களா. சரி, அடுத்த கணக்கு போயிடலாம். மேல எல்லாத்துல என்ன பார்த்தோம், கூடுதல் பார்த்தோம், அதுக்கடுத்து கழித்தல் பார்த்தோம் சரிங்களா. டிஃபரன்ஸ்ல கொடுத்துருக்கத பார்த்தோம். இங்க பெருக்கல் பலனை பார்க்க போறோம் சரிங்களா. பெருக்கல் பலன் கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி கணக்குல பார்க்க போறோம் சரிங்களா. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 2 numbers are in the ratio 3:4 சரிங்களா. its product is 432, then the largest number is சரிங்களா. அதாவது இரு எண்களின் விகிதம் 3:4 மற்றும் அவைகளின் பெருக்கல் பலன் 432 எனில் பெரிய எண் யாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான கணக்கு. 2022 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட கேள்வி சரிங்களா. மேல பார்த்ததோட இது கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ண போறோம். இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் சரிங்களா. இதை கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க, இது எப்படி பண்ணுங்கிறத கண்டிப்பா எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா. இங்க பாருங்களேன், என்ன கொடுத்துருக்காங்கிறத முதல்ல எழுதிக்கலாம்.
இரு எண்களின் விகிதம் சரிங்களா, ரெண்டு எண்களோட விகிதம் கொடுத்துட்டாங்க. அதாவது ரெண்டு எண்கள் முதல்ல என்னன்னு நம்மளுக்கு தெரியாது, மூணு அதாவது எக்ஸ் ஒய் எடுத்துக்கிட்டுமா, சரி இருக்கட்டும். ரெண்டு எண்கள் இருக்குது, அந்த ரெண்டு எண்களோட விகிதம் கொடுத்துட்டாங்க, 3:4 கொடுத்துருக்காங்க சரிங்களா, சரி இருக்கட்டும். அவைகளோட பெருக்கல் பலனை கொடுத்துட்டாங்க சரிங்களா, அந்த ரெண்டு எண் நம்மளுக்கு தெரியாத அந்த எண்களோட பெருக்கல் பலனை கொடுத்துட்டாங்க, 432 கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்போ அந்த ரெண்டு எண்கள்ல மிகப்பெரிய எண் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்க சொல்றாங்க, ரேஷுவையும் கொடுத்துட்டாங்க, அந்த ரெண்டு எண்களோட பெருக்கல் பலனை கொடுத்துட்டாங்க சரிங்களா. அதுல இருந்தா நம்ம என்ன பண்ண போறோம், பெரிய எண் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா. இந்த இடத்துல ஒரு சின்ன கான்செப்ட் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புறேன், தெரிஞ்ச கான்செப்ட் தான் சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 3:4 சொல்லிட்டு அங்க ரேஷியோ கொடுத்துருக்காங்க, சரி இருக்கட்டும். இதை பாருங்களேன், 3, 6 சொல்லிட்டு நான் ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறேன் சரிங்களா. அப்போ அந்த ரெண்டு நம்பருக்கு ரேஷியோ கண்டுபிடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுவேன், 3:6 சொல்லிட்டு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காமனா ஒரு வாய்ப்பாடு வகுத்துச்சுன்னா திரும்ப நான் கேன்சல் பண்ணிட்டு ரேஷியோவை கொண்டு வருவேன் சரிங்களா. இங்க 3 அப்படிங்கிற வாய்ப்பாடு இதை காமனா வகுக்கும் சரிங்களா. அப்ப நான் வகுத்துட்டேன் அப்படின்னா 4 3 3 3 6 சரிங்களா. எனக்கு ரேஷியோ கடைசி என்ன கிடைச்சிருக்கு, 1:2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு சரிங்களா. அப்போ என்னங்க ஆயிருக்கு, 1x:2x அப்படிங்கிறது தான் இங்க 3:6 அப்படிங்கறத நான் சொல்ல வரேன். எதுக்கு, 3ஆல நான் என்ன பண்ணிருக்கேன், காமனா 3:6 வகுத்திருக்கேன். வகுத்ததுக்கு அடுத்து எனக்கு கிடைச்சதுதான் என்னது, 1:2 சரிங்களா. என்ன பண்ணிருக்கேன், காமனா வகுத்திருக்கேன் சரிங்களா. அப்போ இங்க எக்ஸ் அப்படிங்கிறது வேற ஒண்ணு இல்ல, 3 சரிங்களா. அப்போ ரேஷியோ அப்படின்னா என்னது, அதுல ஏதோ ஒரு ஹிடன் வேல்யூ இருக்கிறதா அர்த்தம். நம்ம அதை என்ன பண்ணிருப்போம், கேன்சல் பண்ணிருப்போம் சரிங்களா. சரி இருக்கட்டும், ரேஷியோ அப்படின்னாலே என்ன இருக்கும், அதுல ஒரு ஹிடன் வேல்யூ இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ நான் இங்க 1x அதாவது 1x:2x எழுதியிருக்கேன் சரிங்களா. 3:6 1x:2x சமம் தான் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா. ஏன் இங்க எக்ஸுக்கு பதிலா நான் திரும்ப 3 போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆயிரும், 3:6 சொல்லிட்டு உண்மையான மதிப்பு எனக்கு கிடைச்சிரும். 3:6 1x:2x சமம் தான் அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சா. அப்போ எக்ஸோட மதிப்பு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த உண்மையான அந்த ரெண்டு நம்பரும் நம்மளுக்கு தெரிஞ்சிரும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா. சரி இருக்கட்டும். அப்போ 3:4 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு எண்கள் என்னன்னே நம்மளுக்கு தெரியல, அந்த ரெண்டு எண்களோட விகிதத்தை தான் கொடுத்திருக்காங்க. அப்போ 3x:4x அதாவது ஏதோ ஒரு ஹிடன் வேல்யூ இருக்குது சரிங்களா. 3x:4x சரிங்களா. இங்க நம்மளுக்கு என்ன தெரியுது, அப்போ எக்ஸோட மதிப்பு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ரெண்டு எண்களையுமே கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவா கீழே பார்த்து அந்த எக்ஸாம்பிள்ல புரிஞ்சிருச்சு சரிங்களா. அப்போ எக்ஸோட மதிப்பு தெரிஞ்சுன்னா நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிடும், அந்த ரெண்டு எண்களுமே நம்மளுக்கு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அந்த ரெண்டு எண்களோட பெருக்கல் பலன் தான் நம்மளுக்கு என்னவாக இருக்குது, 432 இருக்குது சரிங்களா. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், 3x-ஐயும் 4x-ஐயும் பெருக்கினாதான் எனக்கு என்ன கிடைக்கும், 432 கிடைக்கும். எக்ஸோட மதிப்பு நம்மளுக்கு தெரியலதான், இருந்தாலும் அந்த எக்ஸோட மதிப்பு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும், அந்த ரெண்டு எண்கள் நம்மளுக்கு தெரியாத அந்த xy ரெண்டுமே கிடைச்சிரும் நான் சொல்ல வரேன் சரிங்களா. அப்போ அந்த ரெண்டு எண்களோட பெருக்கல் தான் நம்மளுக்கு என்னது, 432. இப்போ நான் சம்மள கொடுத்திருக்க மாதிரி அப்படியே எழுதிக்கிறேன் சரிங்களா. அப்போ 3x:4x அப்படிங்கிறது xy சரிங்களா. எக்ஸோட மதிப்பு தெரியல, சரி இருந்துட்டு போட்டோம், இருந்தாலும் அந்த 3x-ஐயும் 4x-ஐயும் நான் பெருக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைச்சிரும், 432 கிடைச்சிரும் சரிங்களா. இது அப்போ 3x-ஐயும் 4x-ஐயும் பெருக்கணும், அந்த ரெண்டு எண்களோட பெருக்கல் பலன் தான் எனக்கு என்னது 432 சரிங்களா. இப்போ இதுல இருந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா x மதிப்பை கண்டுபிடிக்க போறேன் சரிங்களா. கண்டுபிடிச்சு வச்சுக்கிட்டு என்ன சொல்லியிருக்காங்க, எனக்கு பெரிய எண் சரிங்களா. இதுல பெரிய எண் அதாவது அந்த 3:4 அப்படிங்கிற விகிதம் கொடுத்திருக்காங்க இல்லையா, அதுல பெரிய எண் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுலயும் அதே மாதிரிதான் 3ல 4ல எது பெருசு, 4 சரிங்களா. அப்ப 4x அப்படிங்க இருக்கிறதுல எக்ஸ் மதிப்பை கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணுவோம். சப்ஸ்டிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், ஆன்சர் கிடைச்சிரும் சரிங்களா. முதல்ல எக்ஸை கண்டுபிடிச்சுக்கிறேன். அப்போ 3 × 4 எத்தனை, 12, x × x எத்தனை, x² சரிங்களா, ஈக்குவல் டு 432 சரிங்களா. x² மட்டும் இடது பக்கம் இருக்கட்டும், 12 வலது பக்கம் கொண்டு போயிடுறேன். அப்போ 432 மல்டிபிகேஷன் இருக்கக்கூடிய 12 வலது பக்கம் போச்சு அப்படின்னா டிவைட் போகும், 2/12 சரிங்களா. இது ரெண்டாவது காமனா வகுத்தோம் அப்படின்னா இது 2 4 1 2 2 மிச்சம் 1 இருக்கும், 12 இருக்கும், 6 2 12 இங்க 6 2 12 இங்க 1 6 6 இங்க 3 6 18 மிச்சம் 3 இருக்கும், 36 இருக்கும், 6 × 6 36 சரிங்களா. அப்போ x² ஈக்குவல் டு 36 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிடைச்சிருக்கு. அப்போ எக்ஸ் மட்டும் தான் எனக்கு தேவை, ரெண்டு பக்கமும் ரூட் எடுக்கணும் சரிங்களா. ரெண்டு பக்கமும் ரூட் எடுத்து என்ன பண்ணணும், ஸ்கொயரை கேன்சல் பண்ணணும் சரிங்களா. நம்மளுக்கு என்ன தெரியுங்க, ரூட் x² இருக்கட்டுமா, சரி இருக்கட்டும். அப்போ 36 நம்ம எப்படி எழுதிக்கலாம், 6² எழுதிக்கலாம் சரிங்களா. 6² நம்மளுக்கு 36, 6 எடுக்க 2 தான் 36, இங்க ஸ்கொயர் ரூட் கேன்சல் பண்ணிக்கலாம், ஸ்கொயர் ரூட் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ x = 6 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருச்சு. நம்மளுக்கு பெரிய எண் தான் தேவை. இப்போ
எக்ஸுக்கு பதிலாக 6 சப்ஸ்டிட் பண்ணிடுவோம் சரிங்களா. 4 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 6 சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பெரிய மதிப்பு கிடைச்சிரும். 4 இன்ட்டு 6 எத்தனை 24. அப்ப அந்த பெரிய என்னது 24, ஆப்ஷன் சி சரிங்களா. அப்போ அடுத்த கணக்கு போயிடலாமா. இது பாருங்க, இது கொஞ்சம் டிஃபரெண்டான கணக்கு, ரொம்ப முக்கியமான கணக்கும் கூட சரிங்களா. என்ன சொல்லிட்டாங்க, 3 numbers are in the ratio 4:5:6, their average is 25, then the லார்ஜஸ்ட் நம்பர் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. அதாவது 3 எண்களின் விகிதம் 4:5:6, அதனுடைய சராசரி 25 எண்ணில் அதில் மிகப்பெரிய எண் யாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான கணக்கு. 2016, 2023 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட கேள்வி சரிங்களாங்க. சரி இருக்கட்டும். என்ன சொல்லிட்டாங்க, ஒரு 3 எண்கள் இருக்கு சரிங்களா. அந்த 3 எண்கள் என்னன்னே எனக்கு தெரியல சரிங்களா. நான் அதை ஏ பி சின்னு எடுத்துக்கிட்டுமா, சரி இருக்கட்டும். எக்ஸ் ஒய்னு எடுத்து ஏசலா இருக்கு சரிங்களா. சரி இருக்கட்டும். அந்த 3 எண்களோட விகிதம் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 4:5:6 கொடுத்துருக்காங்க சரிங்களா. சரி, அந்த 3 எண்களோட சராசரி ஆவரேஜ் கொடுத்துட்டாங்க சரிங்களா. இங்க என்ன சொல்லிட்டு ஆவரேஜ் தான் கொடுத்திருக்காங்க, டோட்டலா கொடுக்கல சரிங்களா. என்ன சொல்லிட்டாங்க, ஆவரேஜ் தான் கொடுத்திருக்காங்க சரிங்களா. ஆவரேஜ் 25 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஆவரேஜ்னா என்னதுங்க, இப்போ ஒரு 3 எண்கள் இருந்துச்சுன்னா அதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்க சொன்னா என்ன பண்ணுவோம், அந்த 3 எண்கள் கொடுத்துட்டு அதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்க சொன்னா 3 எண்களை கூட்டி 3ஆல வகுப்போம் சரிங்களா. 4 எண்கள் கொடுத்துட்டு அதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்க சொன்னா அந்த 4 எண்களையும் கூட்டி 4ஆல வகுப்போம். இதுதான் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது, எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் சரிங்களா. இப்போ 3 எண்கள் இருக்குதா, அந்த 3 எண்களோட விகிதம் கொடுத்துட்டாங்கன்னா அந்த 3 எண்களோட சராசரியை கொடுத்துட்டாங்க சரிங்களா. அப்ப அந்த 3 எண்களோட சராசரி தான் இது அப்படின்னா என்ன பண்ணதுக்கு அடுத்து இந்த சராசரி வந்திருக்கும், அந்த 3 எண்களையும் கூட்டி 3ஆல வகுத்ததுக்கு அடுத்துதான் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கும், அந்த ஆவரேஜ் சராசரி கிடைச்சிருக்கும் சரிங்களா. இப்போ டோட்டல் எப்படி கண்டுபிடிக்கணும் சரிங்களா. அந்த 3 எண்களோட கூடுதல் மட்டும் நம்மளுக்கு தேவை அப்படின்னா என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, இந்த 3 மட்டும் வலது பக்கம் கொண்டு போயிடும் சரிங்களா. அப்ப இந்த 3 வலது பக்கம் கொண்டு போனா என்னங்க ஆயிரும், a பிளஸ் பி பிளஸ் C ஈக்குவல் டு 25 இன்ட்டு 3 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். 25 இன்ட்டு 3 எத்தனை 75 சரிங்களா. அப்போ 3 எண்களோட கூடுதல் நம்மளுக்கு 75 சரிங்களா. எதற்காண்டி ஆவரேஜ் டோட்டலா மாத்திருக்கோம் அப்படின்னா நேர் விகிதம் எதிர் விகிதம் கான்செப்ட் இதை கொண்டு போறோம் சரிங்களா. அதனால ஆவரேஜ் சராசரி கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், டோட்டலா அதை மாத்திட்டு தான் அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவோம், சால்வ் பண்ணுவோம் சரிங்களா. இந்த மாதிரி கணக்குகள் வந்துட்டாலே இப்படிதான் சால்வ் பண்ணுவோம் சரிங்களா. என்ன தெரிஞ்சிருச்சு, டோட்டல் தெரிஞ்சிருச்சு, அதாவது இந்த 3 எண்களோட கூடுதல் தெரிஞ்சிருச்சு. சரி இருக்கட்டும், 3 எண்களோட கூடுதல் என்னது, எனக்கு 75. அதுல இருந்து நான் என்ன பண்ண போறேன், மிகப்பெரிய எண்ணை கண்டுபிடிக்க போறேன் சரிங்களா. இங்க பங்குகளை கொடுத்துட்டாங்க சரிங்களா. அப்போ 4 பிளஸ் 5 பிளஸ் 6 எத்தனை, 4 பிளஸ் 5 9, 9 பிளஸ் 6 எத்தனை 15 சரிங்களா. அப்போ 15 பங்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னது 75 சரிங்களா. 15 பங்குனா என்னது நம்மளுக்கு 75, அதோட கூடுதல் சரிங்களா. 15 பங்கு, இங்க பங்கு எழுதிக்கிறேன், இங்க எண்களை எழுதிக்கிறேன் சரிங்களா. டோட்டல் அதாவது எண்களை எழுதிக்கிறேன் சரிங்களா. 15 பங்கு அப்படிங்கிறது 75 அப்படின்னா நம்மளுக்கு என்னதான் கண்டுபிடிக்கணும், இந்த ரேஷியோல கொடுத்துருக்கிறதுல எது பெருசுன்னு பார்க்கணும். ஏன்னா மிக பெருசு தான் கண்டுபிடிக்க போறோம். அப்போ இதுல எது பெருசு, 6 தான் பெருசு சரிங்களா. அந்த 6 பங்களோட தான் நம்ம எந்த எண் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா. அப்போ ஆவரேஜ் கொடுத்துட்டா நம்ம என்ன பண்ணணும், டோட்டலா அதை மாத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் சம்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த டோட்டல் கண்டுபிடிச்சிட்டு அதாவது சம் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி பண்ணணும்னு பார்த்தோம் இல்லையா, அந்த கான்செப்ட் படி பண்றோம் சரிங்களா. புரிஞ்சிருக்கும் நம்புறேன். 15 பங்காக இருக்கையில 75 அப்படின்னா 6ஆக இருக்கையில எண், அதாவது அந்த எண்ணோட மதிப்பு 75ல இருந்து கொஞ்சம் குறையும் இல்லையா. அப்போ ரெண்டு பக்கமே என்ன ஆகும், குறையும். அப்போ இது நேர் விகிதம். அப்ப என்ன பண்ணுவோம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். அப்போ x இன்ட்டு 15 ஈக்குவல் டு 6 இன்ட்டு 75 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். இப்போ 15 மட்டும் வலது பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா x ஈக்குவல் டு 6 இன்ட்டு 75 பை 15 டிவைடுக்கு போகும். 15 15, 5 15 75 சரிங்களா. இப்போ 6 இன்ட்டு 5 30 சரிங்களா. அப்போ x ஈக்குவல் டு 30. அப்போ அந்த மிகப்பெரிய எண் என்னது எனக்கு 30, ஆப்ஷன் டி சரிங்களா. அப்போ ஆவரேஜ் டோட்டலா மாத்துறதுக்கு இந்த மாதிரி பெருசா தான், அதாவது இந்த எல்லா ஸ்டெப்பையும் பண்ணி தான் அதுக்கு அடுத்து கொண்டு வரணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது சரிங்களா. என்ன பண்ணும், ஆவரேஜ் கொடுத்துருந்தாங்களா பாருங்க, எத்தனை எண்கள், அதாவது எவ்வளவு எண்களுக்கு எத்தனை நம்பர்ஸ்க்கு ஆவரேஜ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 3 நம்பருக்கு ஆவரேஜ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த ஆவரேஜ் கொடுக்கப்பட்ட அந்த சராசரி கூட 3 பெருக்கிருங்க சரிங்களா. 3 பெருக்கிருங்க சரிங்களா. இந்த ஸ்டெப் டைரக்டான ஸ்டெப் சரிங்களா. 3 நம்பருக்கு ஆவரேஜ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த ஆவரேஜ் 3ஆல பெருக்கிருங்க. இதே ஒருவேளை 4 நம்பர் கொடுத்துட்டு 4 நம்பருக்கு ஆவரேஜ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த ஆவரேஜ் 4ஆல பெருக்கிருங்க சரிங்களா. இதே ஒருவேளை 5 நம்பர் கொடுத்துட்டு 5 நம்பருக்கான சராசரியை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 5ஆல அந்த சராசரியை பெருக்கிருங்க, டோட்டலா மாறிடும் சரிங்களா. சரி இப்போ அடுத்த கணக்கு போயிடலாமா.
சொல்றாங்க 3 numbers are in the ratio 3:5:7. Their average is 60. Find the smallest number. மேல என்ன பெரிய நம்பர் பார்த்தோம், சின்ன நம்பர் பார்க்க போறோம். அதே மாதிரி தான் சரிங்களா. மூன்று எண்கள் 3:5:7 என்ற விகிதத்தில் உள்ளன. அவற்றில் சராசரி 60 எனில் அவ்வெண்களின் மிகச்சிறிய எண் யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான கணக்கு. 2023 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களாங்க. சரி இருக்கட்டும். என்ன சொல்லிட்டாங்க, 3 எண்களோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க சரிங்களா. 3 எண்கள் இருக்கு, A:B:C கொடுத்துட்டாங்க. அந்த 3 எண்களோட விகிதம் கொடுத்துருக்காங்க, 3:5:7 கொடுத்துட்டாங்க. எனில் அந்த எண்களோட சராசரியை கொடுத்துட்டாங்க, ஆவரேஜை கொடுத்துட்டாங்க. ஆவரேஜ் என்னவாக இருக்குதா, 60ஆக இருக்குதா. எனில் அவ்வெண்களின் மிகச்சிறிய எண் யாதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. இதுதான் கேள்வி சரிங்களா. ஆவரேஜ் கொடுத்தா நம்ம என்னவா மாத்தணும், அதை டோட்டலாக மாத்தணும் சரிங்களா. அப்போ என்ன பண்ணும், 3 எண்களோட ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. அப்போ 3 எண்களோட ஆவரேஜ் கொடுத்தா டோட்டலா மாத்தி என்ன பண்ணும், 3 ஆல பெருக்கணும். ஆவரேஜ் டோட்டலா ஆவரேஜ் 3 ஆல பெருக்கணும் சரிங்களா. அப்போ 60 × 3 எத்தனை, 18 சரிங்களா. 18 0 சரிங்களா, 180. அப்போ டோட்டல் நம்மளுக்கு என்னது 180. அதாவது 3 எண்களோட கூடுதல் A+B+C நம்மளுக்கு என்னது 180 சரிங்களா. அப்போ இந்த பங்குகள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு சரிங்களா. பங்குகள் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. இதுல நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், மிகச்சிறிய எண் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா. அப்போ மிகச்சிறிய எண் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறோம். அப்போ இந்த ரேஷியோல எது மிகச்சிறுசு, 3 சரிங்களா. அப்போ இதை வச்சுதான் கண்டுபிடிக்க போறோம். சரி அப்போ இங்க பங்குகள் எழுதிக்கிறேன், இங்க எண்களை எழுதிக்கிறேன் சரிங்களா. அப்போ இங்க பாருங்களேன், A+B அதாவது 3 எண்களோட கூடுதல் நம்மளுக்கு 180 அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு சரிங்களா. A+B+C நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, 180 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ 3 + 5 எத்தனை, 8 8 + 7 எத்தனை, 15. அப்போ 15 பங்கு அப்படிங்கிறது 180 சரிங்களா. 15 பங்கு அப்படிங்கிறது 180. இதுல நம்ம மிகச்சிறிய எண்ணை கண்டுபிடிக்க போறோம். அப்போ மிகச்சிறிய பங்குங்க என்னது 3. அப்போ 3 பங்கு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா. அப்போ இங்க எக்ஸ் அந்த எண் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போறோம். அப்போ என்ன பண்ணுவோம், இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணுவோம். பார்த்தாலே தெரிஞ்சிடும். 15ல இருந்து 3 பங்கா இருக்கு, இந்த பக்கமும் குறைஞ்சிருக்கு. இப்போ 15 பங்காக இருக்கிற 180 அப்படின்னா 3 பங்காக இருக்கிற என்ன செய்யும், எண் மதிப்பு குறையும், 180ஓட கொஞ்சம் குறையும் சரிங்களா. அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா 15 × x = 180 × 3 சரிங்களா. x மட்டும் இடது பக்கம் இருக்கட்டும், 15 வலது பக்கம் கொண்டு போவோம். அப்போ 180 × 3/15 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 1 3 3 I 3 15 சரிங்களா. இங்க 1 5 5, இங்க 3 5 15, மிச்சம் 3 இருக்கும், 30 இருக்கும், 6 5 30. அப்ப x = 36 சரிங்களா. அப்போ அந்த மிகச்சிறிய எண் நம்மளுக்கு 36 ஆப்ஷன்ல இருக்கா, ஆப்ஷன் ஏ தான் சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கிய உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.